கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 37:6 வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உனக்குள் இருக்கும் திறமை. நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்திறமைகள் வாய்ந்தவர்களாக படைத்திருக்கிறார். அநேக வேளைகளில் நம்முடைய தோல்விகளையும் துன்பங்களையும் நம் இருதயத்தில் மறைத்து வைத்து அவைகளை சிந்தித்து அவற்றுக்கான காரணங்களை தேடி தேடி நம் நேரத்தை நம் சக்தியையும் வீணடிக்காமல் தேவன் நம்மை இவ்வுலகில் படைத்ததற்கான நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் அதற்கான நோக்கங்களையும் வளர செய்யவும் அதனை செயல்படுத்தவும் தேவன் உதவியோடு பிரயாசப்பட வேண்டும். நம்மில் சிலர் அநேக வேளைகளில் துன்பங்களையும் நம்முடைய தோல்விகளையும் நம் இருதயத்தில் மறைத்து வைத்து அவைகளையே சிந்தித்து அவற்றுக்கான காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் தேவன் நமக்கு கொடுத்த நம் நேரத்தையும் நம் சக்தியையும் விரயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலகில் தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் உரிய நோக்கத்தை வளர செய்யவும் அதனை செயல்படுத்தவும் தேவ உதவிக்காக பிரயாசப்பட வேண்டும். வெற்றி என்பது ஒரு வாய்ப்பு அல்ல, அது தேர்ந்தெடுக்கும் ஆகும். எனவே நம் வாழ்வில் நிகழும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நாம் பொறுப்பானவர்கள். தேவன் நமக்கு தெரிந்திருக்கும் உரிமையை தந்திருக்கிறார். எனவே தேவ ஒத்தாசையுடன் ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும், அனுமதிக்க வேண்டும். அநேக வேளையிலே நாம் தீர்மானிக்கின்ற காரியங்கள் தவறான முடிவுக்கு நம்மை நடத்துகிறது. ஆவியானுடைய சத்தியத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வழிநடத்தை விட்டுவிட்டு தவறுதலான பாதைக்கு செல்கிறோம். மனிதன் பாட்டுகின்ற வழியிலே நாம் செல்லும்போது நாம் செய்கின்ற காரியம் அது தோல்வியிலும் அவமானத்திலும் முடிகிறது. நம்முடைய மனப்பாங்கும் செய்கையிலும் ஒரு வரம்புக்குள் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள பெற்றுக்கொள்ள பழக்கங்களை பொறுத்தே அமைகின்றன. நல்ல பழக்கங்களை வலுப்படுத்தி கொள்ளவும் பழைய பாவங்களிலிருந்து விடுபடவும் புதிய நல்ல பழக்கங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு நாம் பொறுப்பாளராக இருக்கிறோம். தேவன் அருளிய வேதம் நம் இருதயத்தில் இருந்தால் நாம் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டுடைய சத்தியத்துக்கு விரோதமாக எந்த காரிலும் நாம் செய்யக்கூடாது. பெரியமானவர்களே, நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது அவருக்கு பிரியும். ஆகவே நம் சுயத்தை அவர் கட்டுப்பாட்டில் ஒப்படைப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படுகிறது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தல்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தல்வார். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். சிருஷ்டிகரே நம்முடைய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்துவோம். நமக்குள் ஒளிந்திருக்கும் திறமையை கொண்டு வந்து ஆண்டவருக்காக செயல்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.